நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன், நம்ம அதிகமாக லவ் பண்ணுற ஒரு பர்சன், அவங்க வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு லவ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம அம்மா அப்பா தங்கச்சிங்க ஃப்ரெண்ட்ஸு யாரையுமே வந்து அவங்களுக்கு கீழே தான் நம்ம வச்சுருப்போம். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் என்றைக்குமே அவங்களா தான் இருப்பாங்க. லைஃப்பில் யார்கிட்டே பேச வேணாம், அவங்கக்கிட்ட மட்டும்தான் பேசணும் அப்படின்னு பைத்தியம் பிடிச்சி திரிவோம். அப்படி இருக்கும்போது அவங்க எந்த ஒரு க்ளோஷருமே கொடுக்காம நம்மளை விட்டு கிளம்பி போயிடுவாங்க. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்படியே பைத்தியம் பிடிச்சிட்டு அவ்வளோ ஒரு வலி இருக்கும். எதுக்கு போனாங்கன்னு நமக்குள்ளேயே கேள்வி கேட்டு சித்திரவதையாக இருக்கும். அந்த நேரத்தில் யார்கிட்டயே பேச மாட்டோம். நம்ம அடுத்த கட்ட வாழ்க்கை என்னங்கிறது யோசிக்க மாட்டோம். நம்ம எதுலேயுமே கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டோம். திட்டுவோம். ஏன் சில பேர் சபிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது எதர்ச்சியாக வந்து அவங்கள பார்க்குற ஒரு சந்தர்ப்பம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க நம்மளை பார்க்குறாங்க அப்படிங்கும்போது அவங்க மேலே உள்ள ஒரு கோபமோ, அவங்க நமக்கு பண்ண துரோகமோ, இல்லை நம்ம கண்ணாமன்னு அவங்கள பேசியிருப்போம், அண்டு அவங்க இல்லாமல் நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்போம், எவ்வளவோ கோத்ரூ பண்ணியிருப்போம், எதுவுமே வந்து அவங்கள நம்ம பார்க்கும்போது ஒன்றுமே தெரியாது. எல்லாம் பிளாங்க் ஆகிடும். அவங்கள நம்ம வந்து கண்ணுக்கு கண்ணு பார்க்கும்போது அந்த லவ் அப்படிங்கிறது அவ்வளோ பொங்குங்க. சீரியஸாக அந்த சமயத்தில் 1000 வார்த்தை கூட அவங்க பேச தேவையில்லை. அவங்க வந்து நம்மளை பார்க்குற அந்த ஒரு நொடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த நொடி ஒன்று போதுங்க நம்ம உலகம் புன்னகையாக மாற. இதை யார் ஃபீல் பண்ணியிருக்கீங்க? அப்படி ஃபீல் பண்ணியிருந்தா டேக் பண்ணுங்க.